பள்ளிகளின் சார்பில் இயக்கப்படும் வாகனங்களுக்கான விதிமுறைகளை வகுக்க தமிழக அரசு புதிய குழு ஒன்றை நியமித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போக்குவரத்து இணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவில் 6 பேர் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் புதிய விதிமுறைகளை வகுத்து போக்குவரத்து ஆணையரின் பரிந்துரையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வார காலத்திற்குள் தாக்கல் செய்வார்கள். இதற்கிடையே நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள பள்ளி வாகனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததின் தொடர்பாக எங்களது துறை சார்பாக பள்ளிக்கல்வி வாகனங்கள் அனைத்தையும் தரமானதாக தகுதியுடையாக இருக்க என்று சோதனை செய்ய வேண்டும் என்று எங்களது அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இன்றைக்கி நெல்லை மாவட்டத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து திருநெல்வேலியின் சம்பந்தப்பட்ட அனைத்து பள்ளிக்கல்வி வாகனங்களையும் ஒரே இடமான நமது வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வர சொல்லி அதில் உள்ள வாகனத்தில் ஃப்ளோரு மற்றும் எஃப்சி வண்டியோட சோதனைகள் நிலைச்சது, மருந்துகள் பராமரிப்பு, தீத்தெடுப்பு கருவிகள், அதில் உள்ள கிரில்லு, இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக இன்றைக்கி எல்லா வண்டியும் வர சொல்லியிருக்கோம். இதேபோல் தூத்துக்குடியிலும் வட்டார போக்குவரத்து அதிகாரி தங்கவேல் தலைமையில் அனைத்து பள்ளி வாகனங்களையும் போக்குவரத்து அலுவலகத்துக்கு வரவழைத்து முழுமையான சோதனை நடைபெற்றது. தாம்பரம் பகுதியில் நடந்த ஒரு சிறு விபத்தில் சிறுமியொருத்தி பள்ளி குழந்தை பலியாகி இருக்கின்றால், இது குறித்து தமிழ்நாடு அரசும் போக்குவரத்துறை ஆணையர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உத்தரவிட்டதன் பேரில் இந்த கல்வி நிலைய வாகனங்கள் அனைத்தையும் அலுவலகத்திற்கு வர வைத்து வாகனங்கள் சரியான நிலையில் நல்ல பாதுகாப்பான நிலையில் உள்ளனவா என்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டதன் பேரில் இன்று நாங்கள் இந்த வாகன சோதனையை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த சோதனை நாளையும் தொடர்ந்து நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரையிலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் சோதனை நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் மற்ற வாகனங்களை இன்று டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், காவல்துறை மற்றும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இணைந்து எல்லா வாகனங்களையும் தணிக்கை செய்கின்றோம். தகுதியற்ற வாகனங்களை நாம் உடனடியாக அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அதை ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட நார்த், சவுத், சென்ட்ரல் ஆர்டிஓஸ் இருக்கிறாங்க, அவர்களிடம் காண்பித்து அவர்களுடைய அனுமதி பெற்ற பின்பே ஓட்ட வேண்டும் என்று டிரைவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். வாகனங்களில் இருக்கை எண்ணிக்கைக்கு மேல் பள்ளி மாணவர்களை அதிகமாக ஏற்றக்கூடாது என்றும் வாகன ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. விதிமீறும் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.